ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டே 3. ஸோ இன்றைக்கி சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு சிம்பிளான ஒரு மீல் மேக்கர் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஹாட் வாட்டரில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மீல் மேக்கர் எடுத்து ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தனியாக ஊற போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சரி, இது ஒரு சைடில் இருக்கட்டும். இன்னொரு சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்ல ப்ரௌன் கலர்லலாம் சேஞ்ச் ஆகணும். லைட்டாக அது மிரர் மாதிரி சேஞ்ச் ஆனால் போதும். இது கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியுமே சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா தக்காளி குயிக்காகவே கொஞ்சம் வதங்கி கிடச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் ஸ்டைல்லே இருக்கும். ஸோ அதனால் நானும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இடித்து தான் சேர்த்துருக்கேன், பேஸ்ட்டாக ஒன்றும் எடுக்கலை. சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு சைடில் இருக்கும்போது இன்னொரு சைடில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை எடுத்து நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மூடி போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, வத்தல் பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான உப்பு ஏதாவது வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. இது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கசகசா தான் சேர்த்துருக்கேன். நம்ம நான்வெஜ்ஜோ இல்லைனா நான்வெஜ் டைப்லேயே நம்ம சமைக்கும்போது இந்த கசகசா, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நிஜமாகவே அது நான்வெஜ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா என்னோடய ஸ்டைலான மீல் மேக்கர் ரெடி. ஓகே, பாய்.